இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. மேடம், கஜேந்திரன் சாரும் அவர் பொண்ணு வந்திருக்காங்க. ஓ ஷிட், அந்த இம்சையை தாங்க முடியாது. இதுல இம்சரிசி வேற கூட கூட்டு வந்திருக்காரா? என்ன விஷயமா? என்னன்னு தெரியல மேம். பாக்கிறதுக்கு சீரியஸ் மூட்ல இருக்கிற மாதிரி இருந்தாங்களா இல்ல நார்மலா தெரிஞ்சாங்களா? நார்மலா தான் மேம் இருந்தாங்க. ஆல் ரைட், நீங்க போயிட்டு அனுப்பி வைங்க. சரி மேம். ஹலோ முத்துலட்சுமி. ஹலோ மேம். ஹலோ கஜேந்திரன் சார். ஹாய் உமா, உட்காருங்க. என்ன அதிசயமா இருக்கு? உங்க பொண்ணு உமாவை கூட கூட்டு வந்திருக்கீங்க. உனக்கு ஒரு குட் நியூஸ் முத்துலட்சுமி. உமா ஒரு வழியா அந்த ராகம் வீட்டு சாக்கடை விட்டு வெற்றிகரமா என் வீட்டுக்கு வந்துட்டா. ஓ பா, விடுமா, அது சாக்கடை தானே, இட்ஸ் a gutter. நீ அங்கே வந்ததும் உனக்கு பெட்டர். சரி, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணு இவ்வளவு தூரம் ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கீங்க? முத்துலட்சுமி, நீ நானும் பழைய நட்போடு இருக்கணும். நீ நானும் தேவையில்லாத பிரச்சனைக்கு அடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு நாம ஒத்துமையா இருந்திருந்தோம்னா அந்த ராகவன் அந்த கருணாகரன் 2 கட்டு சிங்கத்தையும் இன்னிக்கோ ஒழிச்சு கட்டி கூண்டில் அடைச்சிருக்கலாம். அதை நாம செய்யாதனால ஊருக்குள்ள அந்த 2 கட்டு சிங்கமும் ரகலை பண்ணி திரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. எனக்கு புரியுது. ஆனா இப்படி கூண்டுக்குள்ள அடைக்கிறது அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ன சொல்லி தப்பு இல்லை முத்துலட்சுமி. இவ்வளவு வசதி, பணம், திறமை இருந்தோம் உமா அந்த ராகம் கிட்ட தோத்து போய் வந்து நிக்கிறா. அப்பா இருமா, நான் அப்படி சொல்லத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ராஜீவ் குஷியை புடுங்கி வச்சுக்கிட்டு இவளை வீட்டை விட்டு துரத்தி அமிச்சிட்டான். என்னது? குஷி உன் கூட வரலையா உமா? ஆமா, என் புருஷன் குழந்தையை கொடுக்க மாட்டேங்கிறாரு. How dare he does that to you? குழந்தை அம்மாவை எப்படி ஒருத்தரால் பிரிச்சு வைக்க முடியும்? நீ அப்படியே சும்மா விட்டுட்டாவத? அது காரணம் ஒரு சாத்தான். அந்த சாத்தானுக்கு தான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க. ஸ்னேகா, of course you're right. அவ தூண்டி விட்டுதான் என் புருஷன் ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். ஸ்னேகாவோட பேச்சை கேட்டுட்டு ராஜீவ் ஆடுறானா? அந்த மொத்த ராகவன் குடும்பத்தையும் என் கால் கட்ட வரல நசுக்கி வச்சிருந்தேன். எனக்கு தான் நல்லாவே தெரியுமே. ஒரு மாமியார் மருமகளுக்கு இந்த அளவுக்கு ஜால்ரா அடிக்கிறது இந்த உலகத்துல சாத்தியமா? ஆனா நீ செஞ்ச. அந்த ஷாம்பலா உனக்கு ஜால்ரா அடிக்கல,
பக்க ஜால்ராவே மாறிட்டா. எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. எல்லாம் இப்ப தலைகீழா போயிடுச்சு. என் மாமியார் கிழவியும் அந்த ஸ்னேகா பக்கம் போயிட்டா. இப்பெல்லாம் என்ன மதிக்கிறதே இல்ல. ஓ புரியுது. இப்ப நான் இதுல என்ன பண்ணணும்? என் பொண்ணு எதிரி கேம்ப்ல இருந்தா, அதனால நான் பாதுகாப்பு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் பொண்ணு என்கிட்ட வந்துட்டா. இனிமே அடிச்சு ஆட வேண்டியதான் முத்துலட்சுமி. சில விஷயங்கள் நம்ம வெளிப்படையா களத்துல இறங்கின நேரம் வந்துருச்சு. புரியல. அந்த ஸ்னேகாவை நீயும் கூட சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. உமா ராகம் விட்டு விட்டு வெளில வந்தது காரணமே இந்த ஸ்னேகா தான். ஸ்னேகா தான் உமா துரத்திருக்கா. சோ ஸ்னேகாவை நீ துரத்து. அவளை துரத்துறதுக்கு காரணம் உமான்றது அவளுக்கு தெரியணும். உமாவுக்காக இந்த காரியத்தை கண்டிப்பா நீ செய்யணும். ஆமா மேடம். ஐயோ, என்னமோ அன்பா நலம் விசாரிக்க வந்திருக்கீங்கன்னு பார்த்தா 2 பேருமா சேர்ந்து அடிமடியிலே கை வைக்கிறீங்க. சாரி, என்னால ஸ்னேகாவெல்லாம் வேலையை விட்டு துரத்த முடியாது. அப்படின்னா திடீர்னு அவன் மேல அவ்வளவு பாசம்? இந்த ஹாஸ்பிட்டல் அவளோட தான், மறந்துடாத. சார், ஐ வாண்ட் யூ. 20 தடவை அந்த மாதிரி சொல்லாதீங்க. அதான உண்மை. அவனை சேவை செய்யறதுக்கும் தாள் அடிக்கிறது வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட அடிச்சு பிடுங்க தான் அவன் வந்திருக்கா. சார் ப்ளீஸ். சொந்த தம்பி துரத்திட்டு சூனிக்காரி சூப்பர்வைசரா வச்சிருக்க. பத்தாததுக்கு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அவகிட்ட கொடுத்துருக்க. சொந்த செலவுல சூனி வச்சுக்க இதோட நல்ல பைபாஸ் ரூட் கிடையாது முத்துலட்சுமி. நான் என்ன அவளை முட்டாளா? நீங்க சொல்றதையெல்லாம் நான் யோசிக்காமையா இருப்பேன்? கருணாகரன் என் ஜென்ம எதிரி. அவனை சமாளிக்கிறதுக்கு எனக்கு சரியான ஆயுதம் தேவை. கருணாகரனை ஒழிக்கிற பிரம்மாஸ்திரம் தான் ஸ்னேகா. அவ ஒருத்தி முன்னாடி மட்டும்தான் கருணாகரன் நிராயுத பாணியா நிப்பான். இன்ஃபேக்ட் நிக்க கூட மாட்டான். மண்டி போட்டு அவ கால்ல விழுந்து கிடப்பான். முன்னாடிலாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்து எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா இப்ப தலை வச்சு கூட இந்த பக்கம் படுக்கிறது இல்ல. நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இது சுருக்கமா சொல்லணும்னா நீ ஸ்னேகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி தோண்டி போச்சிட்டு இருக்கீங்க. இட்ஸ் ஆல் ரைட். ஆனா உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பலம் தேவை. அதுதான் உமா. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு பிரச்சனைன்னு வந்து நீயா ஸ்னேகாவான சிச்சுவேஷன் வரும்போது ஸ்னேகா தைரியமா உன்னை எதிர்த்து நிற்பா. ஆனா நீ உமாவும் சேர்ந்து நின்னா அவளோட உன்னை எதிர்க்க முடியுமா? இல்ல எதிர்த்து தான் நின்று ஜெயிக்க முடியுமா? அது எப்படி முடியும்? அவளுக்கு தான் உமாவை கண்டா உள்ளுக்குள்ள உதறலாச்சே. அது எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம புருஷரோட அண்ணன் பொண்டாட்டி ஓவரா எதிர்த்தா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு தயங்குவா. அப்புறம் என்ன, உமா பக்கத்துல வச்சுக்க. அப்பப்ப ஸ்னேகா கண்ல உமா கட்டி மிரட்டி வை. எப்படி? ஸ்னேகாவுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி உமாவுக்கு ஒரு போஸ்டிங் கொடு, ஒரு வேலை போட்டு கொடு. சார், are you joking? நான் ஹாஸ்பிட்டல் நடத்துறேன், பாக்ஸிங் கிளப் நடத்துற மாதிரி பேசுறீங்க. அட, நீ சம்பளம் கூட கொடுக்கணும் முத்துலட்சுமி. ஸ்னேகாவுக்கு ஒரு படி மேல ஏதோ ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணி உமா உட்கார வை. உமா தாண்டி தான் ஸ்னேகா போனோங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணு. அப்பதான் ஸ்னேகா உனக்கு பயப்படுவா. அப்படின்றீங்க? ஸ்னேகா உன்னை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னை மதிக்க மாட்டான். அவளுக்கு நீ முதலாளி. அவ உன்னை எப்பயாவது பார்த்தா தான் உனக்கு மரியாதை. இந்த தீபாவளி பொங்கல் வருஷத்துக்கு ஒரு முறை வந்தா தான் நல்லது. அது டெய்லி வந்தா யார் மதிப்பா? நீங்க சொல்றது நல்லாதான் இருக்கு. அவ இங்க வேலையிலயும் இருக்கணும், அதே சமயத்துல என் மேல பயமும் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. இது சொல்லதான் வந்தோம். நாங்க கிளம்புறோம். கூடி சீக்கிரம் நான் சொல்ற விஷயத்த பண்ணு. உமா ஹாஸ்பிட்டல் வச்சுக்க. அந்த ஸ்னேகா கண்ணில் விரல விட்டு ஆட்டு. ஓகே, ஐ நீட் சம் டைம். யோசிச்சு சொல்றேன். ஓகே, லெட்ஸ் கோ. உமா, let me think about it. ஓகே மேம், தேங்க்யூ. பாய், see you. Bye. சரி, அதுக்குள்ள கிளியர் பண்ண பாருங்க. சரி மாமா. 1 minute. ஹலோ, சரி, வர சொல்லுங்க. ஷியாம் வந்திருக்காரா? ஓ, வாங்க ஷியாம். Hello, Dwarkesh. how are you sir? Yeah, I'm fine. உட்காருங்க. Hello, sir. உட்காருங்க. அப்புறம் லண்டன் ட்ரிப் எப்படி இருந்துச்சு? Yeah, fine. சொல்லுங்க ஷியாம்.
நேரே ஆஃபீஸில் இருந்தால் வரேன். ராகவன் சார் கிட்ட பேசிட்டு தான் வரேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது உண்மை சார். அப்பாவா இருக்கிறது பெரிய பாவம், பெரிய பாரம்னு சொன்னார் அவர். மனசில் நிம்மதியே இல்லை, வீட்டில் சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டார். அவர் இப்படி சொல்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதான் சார் உண்மை. அது உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். நீங்களும் நானுமே பாதிக்கப்பட்டிருக்கோம். உங்களை ஸ்னேகா அப்பான்னு ஏற்றுக்க மாட்டேங்கிறா, என் மகளை ராஜி ஏற்றுக்க மாட்டேங்கிறா. ஒரு அப்பாவா இருந்து என் மகளுக்கு அந்த உரிமையை, அந்த சந்தோஷத்தை வாங்கித்தர முடியலையேங்கிற அந்த நினைப்பு என் மனசை அறுத்துக்கிட்டே தான் சார் இருக்கு. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்கில் நான் இருந்தாலும், கோடி கோடியாக லாபம் சம்பாதிச்சாலும், ஒரு அப்பாவா என் கடமையை செய்ய முடியாம நான் தோத்து போய் தான் சார் நிற்கிறேன். இதுக்கு முடிவு தான் என்னன்னு எனக்கு புரியல சார். ஷாம், சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இதுக்கு ஒரே ஒரு முடிவு தான். சுஷ்மா ராஜியோட மக இல்ல, அதனால ராஜியும் ஏத்துக்க மாட்டா. இந்த வீண் பழி என் தங்கச்சி மேல போடாம தயவு செஞ்சு சுஷ்மாவை கூட்டு போயிடுங்க. சுஷ்மா ராஜி பெத்த பொண்ணுதான், ராஜியோட மகதா சார் அவள். ஷாம், இதை நீங்க வெறும் வார்த்தையாவே சொல்லி காலம் கடத்திட்டு இருக்கீங்க. அடிக்கடி புதுசு புதுசா ஏதோ காரணம் சொல்றீங்க. திடீர்னு லண்டனுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதோ ஆதாரத்தை நிரூபிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்புறம் யாரோட மரணமோ நடக்கணும், அதுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. என் தங்கச்சிக்கு பிறந்தவ சுஷ்மாங்கிறதுக்கும் யாரோ ஒருத்தரோட மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. சரி, அப்போ நான் கிளம்புறேன். உங்கள் பர்சனல் விஷயத்தில் நான் தலையிட விரும்பல சார். தேங்க்ஸ் ஃபார் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் துவாரகேஷ். நான் வரேன் மாமா. கிருஷ்ணவேணின்னு ஒரு கைனகாலஜிஸ்ட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? கிருஷ்ணவேணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஹாஸ்பிட்டல்ல ராஜி அட்மிட் ஆகி கொஞ்ச நாள் அங்க இருந்தா. அது சம்பந்தமான எவிடன்ஸ் எல்லாம் ஸ்னேகா கிட்ட சுஷ்மா காமிச்சிருக்கா. ஓ, அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும்? தெரியும். ஸ்னேகா அதை துவாரகேஷ்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. ஏன் மாப்பிள்ளை என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாரு, அதனால அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஐயோ, ராஜிகிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, அறக்குறையா என்கிட்ட சொல்லப்பட்ட விஷயத்துக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அதனால நானும் அதை பெருசுப்படுத்தல. டாக்டர் கிருஷ்ணவேணியை தேடுறதுக்கு முயற்சி பண்ணேன், அவங்க எனக்கு கிடைக்கல. ஸ்னேகா கிட்ட இந்த ஆதாரங்களை காட்ட போறத சுஷ்மா என்கிட்ட ஏற்கனவே சொன்னான். ஸ்னேகா இதை ரகசியமா வச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ துவாரகேஷ் கிட்ட சொல்லி அந்த விஷயம் உங்ககிட்ட வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். நீங்க ராஜி கிட்ட சொல்லாததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் அந்த ஆதாரங்கள். இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆமா, இந்த ஆதாரங்கள்லாம் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க சார். சொல்லுங்க. ராஜி ரூம்ல இருந்து தான் சுஷ்மா தேடி எடுத்திருக்கா. என்ன சொல்றீங்க? இந்த ஆதாரம்லாம் ராஜி ரூம்ல இருந்து எடுத்ததா? சாரி சார், என்னை மன்னிக்கணும். நான் தான் அதை ராஜி ரூம்ல இருந்து தேடி எடுக்க சொல்லி சுஷ்மாவை கட்டாயப்படுத்தினேன். எனக்கு வேற வழி தெரியல. இத பத்தி ராஜி என்கிட்ட ஒரு நாள் கூட பேசுனது இல்லையே. கிருஷ்ணவேணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயத்த கூட ராஜி என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ராஜி சில விஷயங்களை மறைக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா சார். அதான் இப்ப சிக்கலே. வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லையே. இந்த ஆதாரங்களை காட்டினாலும் ராஜி சுஷ்மா தம் பொண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவா. இந்த ஆதாரம் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு, வாஸ்தவம் தான். ஆனா இந்த ஆதாரத்தை வச்சு சுஷ்மா தான் ராஜி பெத்த பொண்ணுன்னு
எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி ஆகணும் சார். இதை பாருங்க, எனக்கு உண்மை தெரியணும். நீங்க என்ன கதை சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன். யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நான் இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள பொத்தி வச்சிருந்த ரகசியங்களை இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த வார்த்தைய, இந்த உண்மையை நான் சொல்றப்போ என் மனசுல ரத்தம் வடியுது சார். ஆனா இதுதான் உண்மை. சுஷ்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பா. அவ சாக போறது உறுதி. அவ மரணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மரணம் நடக்கிறதுக்குள்ள ராஜேஷ் சுஷ்மாவை ஏத்துக்கணும்னு ஒரு காலகட்டம் வந்தப்போதான் எனக்கு வேற எதை பத்தியும் யோசிக்க முடியல. நான் அதிரடியா சில காரியங்களை இறங்க வேண்டியதா போச்சு. அதனாலதான் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம சுஷ்மா திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள வந்தா. கடவுள் ஏன் இவ்வளவு கருணை இல்லாம இருக்காருன்னு எனக்கு தெரியல. ராஜி சுஷ்மாவை ஏத்துக்கணும் சார். இது கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிற சுஷ்மாவோட கடைசி ஆசை சார். ஆனா அதுக்காக தான் சாக போறத சொல்லி ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தி இந்த காரியத்தை சாதிக்கவும் நாங்க யாரும் விரும்பல சார். எனக்கு புரியுது ஷாம். சார், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இந்த ரகசியத்தை நீங்க ராஜி கிட்ட சொல்லவே கூடாது. அந்த வீட்ல எனக்கு ஒரே ஆதரவு மாமா மட்டும்தான். அவர் ஒரு அற்புதமான கேரக்டர். அவர்கிட்ட மட்டும் சொல்லலான்னு சுஷ்மா எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கா சார். அதனால தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இப்ப சொன்னேன். ஆனா ராஜி தானா மனசு இறங்கி வந்து சுஷ்மாவை ஏத்துக்கணும் சார். அது வரைக்கும் நீங்க எந்த காலகட்டத்திலையும் இந்த ரகசியத்தை ராஜி கிட்ட சொல்லக்கூடாது. ப்ளீஸ் எனக்கு சத்தியம் பண்ணுங்க சார். எனக்கு உங்களுடைய உணர்வு, சுஷ்மாவோட நிலைமை எல்லாமே புரியுது. இத்தனை நாளா உங்க 2 பேர் மேல இருந்த வருத்தமும் கோபமும் போயிடுச்சு ஷாம். மனசு ரொம்ப பாரமா இருக்கு. ஷாம், நான் மனப்பூர்வமா சொல்றேன், சுஷ்மா ராஜிக்கு பிறந்த பொண்ணுதான். சுஷ்மா ராஜியோட மகதான். சார், நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சார். எந்த காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் சுஷ்மா ஒரு கேன்சர் பேஷண்ட்டுங்கிற விஷயத்தையோ சுஷ்மா ராஜியோட மகங்கிற ரகசியத்தையோ நான் சொல்ல மாட்டேன் ஷாம். இது என் தொழில் மேல சத்தியம். நான் வரேன் சார். குஷி நில்லு குஷி, ஓட வைக்காத, ஒரே ஒரு வாய். நான் நிக்க மாட்டேன். என் செல்லம் இல்ல, இந்த ஒரு வாய்டா. வேணாம். சரி, இதுதான் கடைசி வாய், இதுக்கப்புறம் ஊட்ட மாட்டேன். வேண்டாம். அடடா, என்ன இது? மனுஷனை கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? பயங்கரமா தலை வலிக்குது. இல்ல அது, ஐயோ அது பரவாயில்ல மாமா, எடுங்க. பாத்து மாமா. வாங்க மாமா, வாங்க. அப்பா, என்னங்க பிடிச்சுக்கோ. அப்பா, என்னப்பா? என்னாச்சுப்பா? என்னங்க அப்பா, என்னாச்சு? என்னங்க திடீர்னு? சரி, வாங்க வாங்க. இப்ப பரவாயில்லையாப்பா? பரவாயில்லப்பா. ராஜீவா, அப்பா இத டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போப்பா. சரி மேடம், ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். ஏய்,
ஐ எம் ஃபீலிங் பெட்டர். மாமா நீங்க கூட்டிட்டு போய் உட்காருவீங்க, நான் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். கூட்டிட்டு போங்க. சரிம்மா, வாங்கப்பா. பாத்து வாங்க. இந்தாங்க மாமா. என்ன மன்னிச்சிருமா, என்ன அறியாம. என்ன மாமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்தாங்க முதல்ல இந்த கஷாயத்தை குடிங்க. என்னாச்சு மாமா? இன்னும் என் மேல உங்களுக்கு கோவம் குறையலையா? சரி, என்ன உங்க மருமகளா கூட நினைக்க வேண்டாம். என்ன ஒரு நர்ஸா நினைச்சாவது முதல்ல இந்த கஷாயத்தை குடிங்க. இத்தனை நாள் உமா பண்ண சதியால நம்ம எல்லாரும் ஸ்னேகாவை தப்பா நினைச்சிட்டோம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை கேவலப்படுத்தணும். அவளை ஒரு மனுஷியா கூட இந்த வீட்டுல யாரும் மதிச்சதில்ல. ஸ்னேகாவை கீழே தள்ளி மிதிச்சிருக்கோம். ஆனா அவ நம்ம எல்லாரும் எவ்வளவு உயரத்துல வச்சிருக்கா பாத்தீங்களா? மனுஷனுடைய பலகீனமே கோவத்துக்கு அடிமையாறதாம்பா. கோவத்துக்கு அடிமையாறத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. ஆனா அன்புதான் இந்த உலகத்தையே ஏக்கிட்டு இருக்குங்கிறத ஸ்னேகா எனக்கு புரிய வச்சுட்டா. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஸ்னேகா புரிய வச்சுட்டா இல்லப்பா? ஆமாங்க, பல சோதனைங்க வேதனைங்களை எல்லாம் தாண்டி அவ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கா. பிரியா கல்யாணத்துல கூட அவ நமக்கு தாங்க சப்போர்ட் பண்ணா. அவ புருஷன் கூட சண்டை போட்டு அவ நம்ம கூட தாங்க நின்னா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்க. அவ இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, அவ நம்ம மக. இது அந்த கடவுள் போட்டு முடிச்சு, அதையே நம்ம வேண்டான்னு சொல்லணும். இந்த தாய் இல்லாத குழந்தைய நாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோங்க. நினைச்சு பார்த்தா அதுக்காக தான் நாம இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறோமோன்னு சில சமயம் எனக்கே தோணுதுங்க.